ஸ்பீக்கர் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளது இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த குதிரை பேரம் வழக்குல ஒருவர் கைதானார். அவர் யாருன்னா அந்த சர்வே எல்லாம் எடுக்கிற ஒரு எலெக்ஷன்ல காலேஜ் முன்னாள் IPDS அப்படிங்கிறவர். அவர் இப்ப பெயில்ல கண்டிஷன் பெயில்ல வெளில கையெழுத்திட்டு வெளியில ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான் ஆதவ் அர்ஜுனா அவர்களோட, ஜான் ஆரோக்கியசாமி அவர்களோட, ஏன் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோட நான் பேசிக்கிட்டே தான் இருந்தேன். இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கு, இது கண்டிப்பா வெளியில வரும், இந்த வழக்கு முடிகிறப்ப நான் நிறைய உண்மைகள் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. என்ன இதோட பின்னணி? இல்லை, இன்றைய நிலையில் இந்த வழக்கை ஹைகோர்ட் ஸ்டே பண்ணி வச்சிருக்கு. தமிழக போலீஸ் விசாரிக்கக்கூடாது, சிபிஐ கொடுக்கறத பற்றி இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இது இப்போ ஜுடிஷியலில் இருக்கிறப்ப நம்ம பேச முடியாது. பட் IPDS திருநாவுக்கரசர் அவர் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ்மேன் சொல்லலாம். அதே நேரத்தில் அவருடைய கணிப்புகள் தவறாகவும் போயிருக்கு. போன எலெக்ஷனில் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னார், அண்ணாமலை தோற்றால் நான் இது பண்ணுறேன்னாரு. அப்புறம் ஏதோ ஒரு ஈஃபன் பட்டை வச்சுக்கிட்டு இது மாறிச்சின்னு எதையோ அடித்து சொன்னார். ஆனால் சார், முதல்ல ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதாக இருந்தால் போலீஸ் தெளிவான ஆதாரம் எல்லாம் பண்ணியிருக்க முடியாது. இந்த வழக்கில் குதிரை பேர வழக்கில் 15 பேருக்கு மேலே 4 வாரங்கள் அரஸ்டில் இருந்தாங்க. 4.5 கோடி கேஷ் பிடிபட்டது. ஸோ இதுக்கெல்லாம் பதில் வரணும். அவர் சொன்ன மாதிரி உண்மை வரணும். சார் ஒரு யூடியூபரோ அல்லது ஒரு பத்திரிகையாளர்னால் எல்லாரோட லிங்கில் இருக்கிறது சாதாரணம் தான். ஆனால் இந்த நேரத்தில் அவரும் பெருசாக உண்மையை சொல்ல முடியாது. ஸோ அவர் சொன்னதில் கட் பண்ணி போட்டிருக்காங்களா என்னன்னு பார்க்கணும். பட் குதிரை பேரம் என்ற முயற்சி நடந்திருந்தால் அதை முழுமையாக தடுக்கணும். ஏன்னா 50 MLAக்கள் வரை வாங்க வேண்டும் என்று திமுக முயற்சிப்பதாக ஒரு பக்கம் செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் சோஃபா செட் மூலமாக ராஜினாமாக்கள்னு 6 MLAக்கள் வந்திருக்கு. இப்போ அந்த வழக்கினால் பனையூர் சந்தை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. அந்த MLAக்கள் தாவினவர்கள் MLAக்கள் செல்லாதுங்கிற வழக்கு முச்சத்தில் இருக்குது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே முடியும். அப்படிங்கிறப்ப இந்த MLAக்கள் கட்சி மாறுறதுங்கிறதே தடை பண்ணணும். இதுக்கு தான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்வேன். தி மொமெண்ட் கவர்மெண்ட் தொங்கு சபை நான் இந்த கூட்டணிக்கு ஒருத்தன் ஆதரிக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் அந்த மொத்த கூட்டத்தில் மெம்பர்னு பாருங்க. அவன் உதயசூரியனில் நின்னானா இல்லை ரெட்டையில் நின்னானான்னு பார்க்க வேண்டாம். சரி, இப்போ விஜயோட நின்றுக்கிட்டு இப்போ ஒரு MLA இருக்கிற கட்சி வெளில போனார்னா அவர் பதவி போகாது. ஆனால் தாவேகால போக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் விஜயை தலைவராக ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டா அவர் VCகால இருந்தாலும் தாவேகால இருந்தாலும் ஒன்றுன்னு மாற்றினாலே இந்த கட்சி தாவல் 3/2 பங்கு மொத்தத்தில் வரணும். ஏன்னா கவர்னர் இஸ் ஹேவிங் மெஜாரிட்டின்னு மொத்தத்தையும் ஒரு குரூப்பாக தான் பார்க்குறார். அந்த இதில் அனலைஸ் பண்ணால் இந்த சிக்கல் போகலாம். ஆனால் இந்த குதிரை பேரத்தை தடுக்கிறதுக்கு வழி இருக்கா? ஒரு MLAவும் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 4வது நாள் 50 லட்ச ரூபா காரில் போகிறார். அதே பக்கத்தில் கேரளாவில் போனால் பஸ்லேயும் 2 வீலரில் போகிறத நான் சர்வசாதாரணமாக ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தேன். இப்போ சாதாரண காரில் போகிறாங்க. ஸோ இங்கே மாத்திரம் எப்படி இந்த வசதிகள் வருகிறது என்னங்கிறது பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பார்த்து தான் சீட்டு கொடுத்தாலும் பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்கங்கிறப்ப பணம் வாங்குறதையும் நிறுத்தணுங்கிறது தான் மக்கள் எதிர்பார்ப்பு. இன்னொரு விஷயம், லட்சியம் 3 நிச்சயம் 2, அதாவது 3 முன்னாள் திமுக மாஜிக்களை கைது செய்யறதுக்கு முயற்சி நடக்குது. ஒருவர் ஏவாவேலு, ஒருவர் சேகர் பாபு, ஒருவர் செந்தில் பாலாஜி. அதில் நிச்சயம் 2 தாவேக அரசோட குறிக்கோள் இதுதான் சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கான முயற்சியும். ஆனால் சேகர் பாபு அவர்கள் மேலே எந்த வழக்கோ எதுவும் பெருசா இல்லாட்டியும் மீதி 2 பேர் அவர்கள் மேல வழக்குகள் துரிதமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த செய்தி உண்மைதானா? இல்லை, நம்ம கணக்குப்படி இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 18 பேர் டார்கெட் வச்சுருக்காங்க. 12 முன்னாள் அமைச்சர்கள். வழக்குகளை சீரியஸாக போடணும். கைதுங்கிறது இனிமேல் ரிமாண்ட் கிடைக்குமாங்கிறது ஈஸியாக இருக்காது அன்லஸ் கோஆப்ரேட் பண்ணலன்னு சொன்னால். ஏன்னா முதல்ல செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் கிடைச்சிது. திரு ஏவாவே லுக் அவுட் நோட்டீஸ் கூட ஹைகோர்ட்டும் ஏற்றுக்கலை, இவங்களும் ஏற்றுக்கலை. அதனால் அவ்வளவு எளிதாக சிவில் மேட்டர்ஸில் கைது செய்கிறது கஷ்டம். ஆனால் தெளிவாக FIR போட்டு தண்டனையை வாங்கி தரணும். இன்னொன்று, கோர்ட்டுகளும் எதுக்கு எடுத்தாலும் ஸ்டே கொடுக்குற பழக்கத்தை முடிக்கணும். இன்னும் KN நேரு பேரில் FIR போட்டாலும் இன்னும் அதை விசாரிக்கலாம் என்ற அனுமதி கொடுக்கல. ஜட்மெண்ட் ரிசர்வ் கண்டிஷனில் இருக்க முந்தா நேற்று. ஸோ வேண்டுமென்றே திமுக FIR போடாமல் விட்டாங்க. இப்போ இவங்க ஸ்டே கேட்குறாங்கன்னு சொன்னதில் ஜட்மெண்ட் ரிசர்வ்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன லிஸ்ட்டில் 4வதாக நேருவும் சேருவார். இதில் நேருவும் செந்தில் பாலாஜிக்கும் வாய்ப்பு அதிகம். லிஸ்ட்லேயே இல்லாமல் எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணிட்டாரு.
இல்லை அது வந்து ஒரு குறிப்பிட்டவரை பற்றி பேசியதற்காக, இன்னொன்று அது பயம் காட்டுறதுக்கு. இப்போ இந்த திமுக இந்த சட்டசபையில் பார்த்தால் திமுக எதிர்க்கட்சியாக எங்கேயா செயல்பட்டுதா? அவங்க தாங்க அவ்வளவு கேள்விகள், அவ்வளவு கூச்சல். என்னங்க எல்லாத்துக்கும் தனி மனித தாக்குதல் மாதிரி ஆயிடுச்சு. நீ உங்க மாமனாட்டர் கேளுங்கிறாங்க, இங்க வந்து சார் அது கடைசியில எப்படி முடிச்சாங்க? இவர் சொன்னார், அவர் பதில் சொன்னார். அதுக்கப்புறம் ஏவவேலு பூசி முழுகினாரா இல்லையா? ஒரு தொழில் நிறுவனம் தங்கள் தொழில் சாதனைக்காக கொடுக்கலாம். யாராவது லைசன்ஸ் கேட்டால் நாங்கள் சாராய கம்பெனி யாருக்கு வேணால் கொடுப்போம். யாருக்கு கொடுத்தீங்க? கொடுத்ததெல்லாம் வலது கைதாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அப்படி பூசி முழுகப்பட்டது. அதுக்கு அடுத்தது எதுக்கு சார் நீங்கள் இந்த பில்லுக்கெல்லாம் கையை தூக்குனீங்க? 543க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டு இது போட்டிருக்காரு டீலிமிட்டேஷனுக்கு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, 815ஆக உயர்த்துவதாக மத்திய அரசு சொல்லி பில்லில் 50% உயர்த்துகிறேன் என்று சொன்னாலும் நாளைக்கு சென்சஸ் முடிவு வந்து மாற்றத்துக்கு வாய்ப்பு. அதே சென்சஸ் முடிவு வந்து ஒருத்தன் கேஸ் போடுறான். சார் தமிழ்நாட்டில் இருக்கவன் 5 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு எம்பியை கொடுக்குறான், நான் யூபியில் 28 லட்சம் பேர் கொடுக்குறேன், இங்கே எனக்கு இது அப்போ தமிழ்நாட்டு குறை எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுன்னா குறையாதா? சென்சஸை வச்சு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சென்சஸ் அல்லது மத்திய பார்லிமெண்ட் எடுக்கும் முடிவு. ஏன்னா மத்திய அரசுன்னு சொல்ல, பார்லிமெண்ட்டுன்னு சொல்லிட்டான். ஸோ பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன் வச்சு நான் இங்கே 50% இன்க்ரீஸ் பண்ணுறோன்ட்டா அது உடைக்க முடியாது. வேற இவர் சட்டமன்றத்தில் இவராக கருணாநிதி பாஷையில் சொன்னால் அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா அப்படிம்பார். மீசை முளைச்சா அன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்படி இருக்கிறப்ப மத்திய அரசை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும், அல்லது திமுகவை ட்ராப் பண்ணணும்னு இதை சொல்லி இப்போ இருக்கிற 543 அப்படியே வைக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ வழக்கு நான் போடுறேன், நான் யூபிக்காரன்னு வச்சுக்கோங்க. லட்சத்தீவில் 58,000 பேர் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதே மல்காகிரின்னு சொல்லிட்டு தெலுங்கானால 38 லட்சம் பேர் சேர்ந்து எடுக்கிறீங்க. யூபி சராசரியே 28 லட்சம், தமிழ்நாட்டு சராசரி 15 லட்சம். நான் எதுக்கு 30 லட்சம் பேருக்கு எனக்கு இங்கே இன்க்ரீஸ் பண்ணுங்க அவங்களுக்கு குறைக்கிறேன்னு வழக்கு போட்டால் நிற்குமா? ஆனால் அரசியல் சாசனம் சொல்கிறது பார்லிமெண்ட்டுக்கு தான் இந்த பவர்ஸ் இருக்குன்னு. ஸோ பார்லிமெண்ட்டில் பில்லில் அஷூரன்ஸ் வந்தால் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஸோ விஜய் செய்வது அரசியல், ஆனால் அந்த ட்ராப்பில் திமுக விழுந்துச்சு. ஸோ இது 4 பில்லு பாஸ் பண்ணியிருக்காரு. டீலிமிட்டேஷன், FCRA, இது நீட் எதிர்ப்பு, பணம் கொடுக்கறது. பணம் கொடுக்கறத தெளிவாக சொல்லிடுறேன். 2009 14 வரைக்கும் மன்மோகன் சிங் மற்றும் ப சிதம்பரத்திற்கு நிதி ஆலோசகராக இருந்தவர் டாக்டர் கே ரங்கராஜ், முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் 12வது ஃபினான்ஸ் கமிஷன் தலைவர். அவர் சொல்லியிருக்காரு, 12வது ஃபினான்ஸ் கமிஷனில் மத்திய அரசு 100 ரூபா வரி வந்தால் 61 ரூபா திருப்பி கொடுத்தாங்க. இப்போ 16வது நிதி கமிஷனில் 67.8 பைசாவை திருப்பி கொடுத்துட்றாங்க அப்படின்னு இருக்கார். ஸோ நிதி கமிஷனில் பிஜேபி வந்த பிறகு அதிகம்தான் டிவல்யூஷன் நடக்குது. ஒன்று திருப்பி இவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க, அதுக்கு மேலே இது போடுறாங்க அப்படிம்பாங்க. சரி, அப்படி ஸ்பெசிஃபிக்காக வாங்கப்படும் லெவிகள். இப்போ பெட்ரோலில் நீங்கள் 3 ரூபா உங்களுக்கு இதுக்கு ரோடுக்காக டேக்ஸ் போட்டால் அது ரோடுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால எத்தனை ரோடு போட்டிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தமிழ்நாடு அரசு இது மாதிரி வாங்கின பணங்களை அந்தந்த துறைக்கு செலவு செய்யவில்லைன்னு தெரியும். ஸோ இது நிதி கமிஷன் கொடுக்கறது எப்படிங்கிறது உங்களோட பேசி தான் முடிவு பண்ணுறாங்க. FCRA பில்லை பொறுத்த வரைக்கும் இதை விட ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸு அமெரிக்கா FATA விட நிறையா இருக்குது. இதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. டீலிமிட்டேஷன் இதெல்லாம் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு குப்பை அள்ளுறதுக்கு கூட பிரயோஜனம் இல்லை. 1 மணி நேரம் சட்டமன்றம் கூடினால் 10 கோடி ரூபா செலவாகும். அப்படி இதில் இந்த மாதிரி வேஸ்டான பில்களை பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அடுத்தது திமுக பற்றி பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த ஒரு வழக்கில் எதிர்த்து, அதாவது ஏன் என்னோட வழக்கறிஞரை நீங்கள் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அதாவது இவர் ஒரு 25,000 தமிழர்களிடம் ஐயா நீ துட்டு கொடுத்தா வேலை அப்படின்னு சொல்லி ஒரு 980 கோடி, நான் சொல்கிறது பேப்பரில் வந்த தகவல்கள் படியாக வாங்கி அதில் ஒரு 500 பேருக்கு 2000 பேருக்கு வேலையை கொடுத்து 22,000 பேருக்கு குல்லா போட்டு விட்டார். அவங்க வழக்கு போட்ட உடனே இவர் ஒரு 10 பேர்கிட்ட மாத்திரம் பணம் கொடுத்துட்டு வழக்கை க்ளோஸ் பண்ணனாரு. அது இதாகிடுச்சு. இப்போ அந்த நேரத்தில் திமுக அரசால் ஒரு வக்கீலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு. சரி, ஒரு ஆட்சி போச்சுன்னாலே அடுத்தது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் வக்கீல் மாறுவாங்க. இன்னும் சொல்ல போனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க வேற ஊருக்கோ கூட மாற்றலாம். இப்போ ஆட்சி மாறிய பிறகு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த வழக்குக்கு மாற்றினா அது கூடாதுங்கிறார். ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர் ஒரு ப்ரொஃபஷனல் கூட கிடையாது. இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மூலமாக BL படித்தவரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த வழக்கை உடைப்பது கேஷ் ஃபார் ஜாமில்
2000 அக்யூஸ்டு 750 சாட்சியை வச்சு வழக்கை நடத்தாமல் இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வழக்கை பொறுத்தவரை அது தெளிவாக டே டு டே நடந்தால், அதுலேயும் தனியாக அந்த ஜேஇஐ போஸ்ட் மாத்திரம் நடந்தால் 15 நாளில் அவர் கன்விக்ட் ஆகிடுவார். ஸோ இந்த வழக்கை லேட் ஆக்கிறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதில் அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கை எடுத்து நடத்துறதுக்கு 1 கோடி ரூபா கொடுப்பார். அவர் மேலே எவ்வளோ தெரியுமா வழக்கு இருக்குங்க உங்களுக்கு? சொத்து குவிப்பு 1,34 லட்ச ரூபா தான் அவர் சொத்துக்கு வருமானத்துக்கு அதிகமாக காட்டியிருக்கார். தயவுசெய்து உடனே எங்கிட்ட வந்துடாதீங்க, அவர் 350 ரூபாய்க்கு கோடிக்கு வீடு கட்டுறாரு, அது தனி, அவர் தம்பி பேரில். அதனால இவர் வழக்கை எவ்வளோ நாள் தள்ளி போடணுங்கிறதுக்கு இதை பண்ணுறார். உச்சநீதிமன்றம் இதையே பாயிண்டாக எடுத்துக்கணும். கேஎன் நேரு வழக்கில் அதைத்தான் நேற்றுக்கு தமிழக அரசின் வழக்கறிஞர் சுட்டி காட்டியிருக்கிறார். எஃப்ஐஆரே போடாமல் இத்தனை நாள் இழுக்கிறாங்க, போட்டதுக்கப்புறமும் விசாரணை தடை பண்ணுறாங்க, மாண்புமிகு கோர்ட்டு உடனே அலோவ் பண்ணணும்னு. ஸோ அது மாதிரி இதுவும் டிலேயிங் டாக்டிக்ஸ்னு சொல்லி அதுக்கு பெனால்ட்டி போட்டு தள்ளுபடி பண்ணால் நல்லா இருக்கும். பட் நீதிமன்றங்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி இருக்கே, தலைமையெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா இந்த வழக்குலலாம் தலைமை எனக்கு எதுவுமே உதவலை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கதா செய்திகள் வருது. கட்சியில் ரெண்டு மூணு விஷயம் வந்தது. ஒன்று, தாவேகாவிற்கு அவர் நான் வரேன் என்று பார்த்த பொழுது அங்கே வேணான்ட்டாங்களாம். கரூருக்கு வேறொரு ஊழல் புள்ளி ஆல்ரெடி வந்தாச்சு, இன்னொன்று வேணான்ட்டாங்களாம். அதன் பிறகு பிஜேபிக்கு நூல் விட்டுட்டு இருக்காராம். இன்னொரு பக்கம் அதிமுகவுடமும் பேசி கொண்டிருக்கிறாராம். யார் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. பிஜேபிக்கு போனால் கேஸை தள்ள முடியும். எந்த ஒரு பிஜேபியில் சேர்ந்தவர் வழக்கும் திமுக மாதிரி எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணுற வேலை நடக்காது. வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் அல்லது விஜயபாஸ்கர் வழக்குகள்லாம் எஃப்ஐஆரையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிமுகவில் விஜயபாஸ்கர் போன இடத்துக்கு வருவதற்கு இவர் முயன்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. இல்லை பிஜேபிக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கார், டெல்லியோட சில லிங்குகளில் போயிட்டுருக்குன்னு வருது. ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இவரை தவிர்ப்பது பிஜேபிக்கு நல்லது. பட் நம்மளோட அவங்களுக்கு நல்லாவே அரசியல் தெரியும். காலநிலை ரீதியான கேள்வியா, இன்னும் அந்த தோல்வியை திமுகவால் அக்செப்ட் பண்ண முடியலையே. பெரிய முற்போக்கு அப்படின்னு பேசுகிற திமுக, RS பாரதி அவர்கள் ஒரு பொதுமேடையில் சொல்லியிருக்காரு, மா சுப்பிரமணியம் அவர்களை அவ்வளவோ செஞ்சுருக்காரு சைதாப்பேட்டையில், ஏசி பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்துருக்காரு, ஆனால் இன்னைக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டனால அங்கே கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் சைதாப்பேட்டை மக்கள் மா சுப்பிரமணியம் எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அவங்களாம் நல்ல சாவு வராதுன்னு சாபம் விடுறாரு. முதல்ல இந்த சாபம் கொடுக்கணும்னு சொன்னாலே அது கடவுள் நம்பிக்கை, கர்மால நம்பிக்கை இருந்தால் தான் இதெல்லாம் கொடுக்க முடியும். நீ உன் வாயில் சொன்னால் பலிக்குமா? நீயே கூட்டுறவு வங்கி வழக்கில் ஓட்டையில் தப்பிச்சவன், சரியா? அந்த வழக்கு பேப்பர்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் டயத்தில் போடல. இந்த மாதிரி வழக்குகளில் கூட்டுறவு வங்கி வழக்கில் தப்பிச்சிருக்கீங்க. மாசு அவர்கள் சொத்து மனைவி பேரில் மாற்றின வழக்கு ஏற்கனவே எஃப்ஐஆர் ஆகிருக்கு. மாசுவை பொறுத்த வரைக்கும் சைதாப்பேட்டை தொகுதியில் நல்ல கான்டாக்ட் கொண்டவர். அடிக்கடி பல விழாக்கள், சைக்கிள் ரேஸு, என்னென்ன ஃபுட்பால் அப்படின்னு வச்சு கான்டாக்டில் இருந்தார். ஆனால் தொகுதிக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா பெருசான்னு சொன்னால், தண்ணி தேங்கிறதோ ரோடுகள் இதுவோ பெருசாக இல்லை. அரசு பணத்தில் சிலதை பண்ணார். ஸோ அடுத்து வர்றவர் செய்வாராங்கிறத பார்க்கணும். அவருக்கு முன்னால் சைதை துரைசாமி தோற்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் நல்ல தொண்டர் இல்லையா? இதெல்லாம் மக்கள் திமுக வேண்டாம், சைதை துரைசாமி தோத்ததுக்கு சபிக்கணும்னு சொன்னால் சபிக்க வேண்டியது சைதாப்பேட்டை மக்கள் இல்லை, மோசமான ஆட்சியை கொடுத்த ஸ்டாலினையும் உதயநிதியும் திட்டுங்க. அவங்களுக்கு தான் நீங்கள் சாபம் கொடுக்கணும். அவங்கள தோக்கடிக்கிறதுக்காகத்தான் திமுக வரக்கூடாதுன்னு தான் மாசுவை தோக்கடிச்சாங்க. சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் மக்கள் கனெக்டில் நிச்சயமாக மாசு நல்லா இருந்தார். ஆனால் அவரை ஏன் தோக்கடிச்சாங்கன்னா, ஸ்டாலின் குடும்ப கட்டுப்பாட்டில் உள்ள திரு மு கருணாநிதி பிரைவேட் லிமிடெட் திமுகவை தோற்கடிக்கணும் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஸ்டாலின் உதயநிதிக்கு சாபம் கொடுங்க, மக்களை சபிக்காதீங்க. மக்களை சபிக்கிற வரைக்கும் ஒன்னொன்னும் உங்கள் பேரில் 1000 மடங்காக திரும்பும். அதனால இந்த வேலையை RS பாரதி பண்ண வேண்டாம். ஆனால் அவருக்கு உப்பு போட்டு சாப்பிட்றத விட்டுட்டு அவர் திமுக காசில் வாழ்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் வாழை ஆட்டணும். வேற என்ன சொல்கிறது? நேரம் உங்கள் நேரத்தை நம்ம தளத்துக்கு பயந்து வைக்கிற ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.